மருத்துவமனைக்கு சென்று உடல்களுக்கு மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு அங்கிருந்து தொடர்ந்து அவர்களுடைய உறவுகளுக்கு ஆறுதல் தெரிவித்து விட்ட பிறகு அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடந்த நிகழ்வுகள் என்ன என்பது குறித்தும் விரிவாக அவர் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர் அறிவுறுத்தல் வழங்கினார். தற்போது அவர் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காட்சி பார்க்கணும். நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். முதலில் இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய உறவுகளுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, என்ன நடந்தது, ஏன் எப்படி அங்கு வந்தீர்கள், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அங்கு நெரிசல் ஏற்படும் போது என்ன நடந்தது, என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக கரூர் வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழுக்க இந்த நிகழ்வு தொடர்பாகவும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக தான், அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக தான் இது பார்க்கப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நடந்தது, இதை செய்தவர்கள் யாருடைய தவறால் இது ஏற்பட்டது, யார் அலட்சியமாக இருந்தார்கள் என்றெல்லாம் தற்போது நாம் அதை பற்றி பேசுவதை விட முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை, அதே போன்று உறவுகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான ஆறுதல் தேவை என்பதை பற்றி மட்டும்தான் இப்போதைய முதற்கட்ட பணியாக யோசனையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதை அவர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சி நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து அவர்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது, தற்போது என்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உடல்நிலை தற்போது தேடி வருகிறதா, தைரியமாக இருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், உரிய முறையில் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை தெரிவித்து வரக்கூடிய நேரலை காட்சியை பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து மற்றவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். வரிசையாக அங்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடியவர்களையும் அனைவரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு மருத்துவர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மருத்துவருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் போதுதான் மருத்துவ ரீதியாக ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய சிகிச்சையின் தேவை என்னவாக இருக்கின்றது, அவர் உடல்நிலை எப்படி இருக்கின்றது, அவர் எப்போது உடல்நலம் தேறி வருவார்கள் என்றெல்லாம் பல தகவல்கள் முதலமைச்சருக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்தும் அவர்கள் உடன் வந்தவர்களையும் சந்தித்து அது தொடர்பாக அவர் பேசி வருகிறார், அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். அதற்கு பிறகுதான் அவர் மருத்துவர்களை சந்தித்து தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு தகவல்களை கேட்டிருந்து அதன் அடிப்படையில் பல அறிவுறுத்தல்களை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கரூரில் ஏற்பட்ட இந்த சோக நிகழ்வு என்பது அடுத்த சில மாதங்கள் வரையிலும் அதனுடைய தாக்கம் என்பது குறையாமல் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. தமிழ்நாடு மட்டுமல்ல, பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், பல்வேறு மாநில முன்னாள் முதலமைச்சர்கள், குடியரசுத் தலைவர் முதல் தமிழக கவர்னர் வரை பிரதமர் அதே போன்று உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என பல தலைவர்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் அவர்கள் தெரிவித்த அந்த இது தொடர்பான அந்த ஆறுதல், அவர்கள் தெரிவித்த அந்த இரங்கல் குறிப்பெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அங்கு சென்றிருக்கிறார். நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து, பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து, உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மலர்வணி வைத்து அஞ்சலியும் செலுத்தி, அதே போன்று கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து, அவருடன் வந்தவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு, பிறகு மருத்துவர்களையும் சந்தித்து தொடர்பான விவரங்கள் முழுவதுமாக கேட்டறிந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை முறையெல்லாம் முறையாக கொடுங்கள் என்றெல்லாம் பல அறிவுறுத்தல்களை, பல முக்கிய பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வரக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அஜாக்கிரதை, அலட்சியத்தின் உச்சமாக தான் இது பார்க்கப்படுகிறது என்றால், ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிபந்தனைகள் குறித்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அதாவது எங்களுக்கு மட்டும் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அப்போது நீதிமன்றம் தெரிவித்தது, ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது? கூட்டம் என்பது அதிக அளவில் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்றெல்லாம் நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அந்த நீதிபதி கேள்வி எழுப்பியபடியே தற்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வேதனையின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. 39 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள், ஒரு 12-13 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இப்படியாக தொடர்ந்து மருத்துவமனையில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று அதை அவர் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக நிர்வாக ரீதியாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் தாண்டி மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் தேவை, என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விவரங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த நிகழ்வு அடுத்த சில நாட்களில் மிக தீவிரமாகவும் அடுத்த பல மாதங்கள் வரையிலும் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக கூட செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்த கட்டமாக விசாரணை அமைப்புகளுடைய நிலவரம், அதே போன்று விசாரணை மேற்கொள்ளப்படும் போது அந்த விசாரணை வளையத்துக்குள் யாரெல்லாம் கொண்டு வரப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. விசாரணை மேற்கொள்ளப்படும் போது அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை கமிஷன் விசாரணை மேற்கொள்ளப்படும் போது விசாரணை வளையத்துக்குள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம். அவரிடமும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அது போன்ற நிகழ்வுலாம் ஏற்படும் போது அது அரசியல் ரீதியாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையில் அது ஒரு புறம் இருந்தாலும் தற்போதைய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் என்னென்ன ஒவ்வொருவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது, என்னென்ன மாதிரியான சிகிச்சை மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றது, மொத்தம் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்ன, அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகளையும் பல தகவல்களையும் கேட்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு ஏற்பட்ட இந்த கூட்டணியில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச்சு வரக்கூடிய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கோம். இப்படியாக கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக இது பெருந்துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 39 பேர் உயிரிழப்பு என்பது அடுத்தடுத்த கட்டமாக ஏற்பட்டது. முதலில் ஒரு 10 பேர் என்றுதான் 10 பேர் வெளியாக இருக்கிறார்கள் என்றுதான் செய்தி வெளியானது. ஆனால் அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்டமாக இந்த உயிர் பலி என்பது ஏற்பட்டது. அது கடைசியாக 39 பேர் வரை தற்போது பலியாக இருக்கிறார்கள்.